கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானையிடம் மிதிப்பட்டு உயிர் தப்பிய இளைஞர் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿದೆ. ದೇವಸ್ಥಾನದಿಂದ ಬರಬೇಕಾದ್ರೆ ಮೋಜು ಮಸ್ತಿ ಮಾಡ್ಕೊಂಡು ನಾನು ಆನೆಗೆ ಸೆಲ್ಫಿ ತಗೊಂಡು ಫೋಟೋ ಹಾಕೋಣ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋದೆ. ಅದು ಆನೆನ ನಟಾಡ್ಸ್ಕೊಂಡು ನಾನು ತುಳಿದು ಎಲ್ಲ ಮಾಡಿ ನನ್ನ ಜೀವ ಉಳಿದಿರೋದೇ ಹೆಚ್ಚು. ಆದರೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಈ ಥರ ದುಸ್ಸಾಹಸ ಯಾರು ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனப்பகுதி சாலையில் நேற்று முன்தினம் மாலை நடந்த சம்பவம் தேசிய அளவில் பேசும் பொருளானது. சாலையில் நின்றிருந்த யானையுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற நபரை காட்டு யானை விரட்டி சென்று மிதித்தது. இதில் அந்த நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. காட்டு யானையிடம் அத்துமீறி அந்த நபர் யார் என்பது விவரம் தெரியாமல் இருந்தது. இந்த நிலையில் கர்நாடக வனத்துறையினர் சம்பந்தப்பட்ட நபரை கண்டறிந்து பந்திப்பூர் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் பெயர் பசுவராஜ் எனவும் மைசூர் அருகே உள்ள நஞ்சங்கூடு பகுதியை சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்திருக்கிறது. அவருக்கு வனத்துறையினர் 25,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். தான் செய்தது தவறுதான் எனவும் அதுக்கு வருத்தம் தெரிவித்து பசுவராஜ் மன்னிப்பு கேட்டு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.